ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு நம்மளுடைய உள்ளன் கிளாஸ்ல டே 3 கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேற்று நான் உங்களுக்கு டபுள் க்ரோஷே பண்ண சொல்லி கொடுத்தேன். அதுல சில பேர் எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டீங்க. அதுக்கப்புறம் 1-2 பேர் நான் போட்ட வீடியோ பார்த்து பண்ணி டைரக்டா கூட கொண்டு காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தல பாத்தீங்க அப்படின்னா டபுள் க்ரோஷே சிலவங்களுக்கு குழம்பி இருக்கலாம், ஒருவேளை புரியாம இருந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு சிங்கிள் க்ரோஷே பண்றேன். இது பாருங்க, இது பார்த்து நீங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, இத ஒரு டைம் நம்ம கர்வ் பண்ணிட்டு சுத்திட்டு இதுல பாருங்க, இந்த லூப்ல நீடல விட்டுட்டு இந்த நூலை எடுத்துக்கிட்டோமா, இத இந்த நூலை மறுபடியும் ரோல் பண்ணிட்டு ஃபுல் விட்டுறோம். அவ்வளவுதான். இது சிங்கிள் க்ரோஷே. பாருங்க, இத சுத்துறோம், சுத்திட்டு இந்த லூப்ல விட்டுட்டு அந்த நூலை பிடிச்சு எடுக்கிறோம். இப்ப 3 த்ரெட் வந்துருச்சா? இந்த 3 த்ரெட் வந்துருச்சாங்கிறத செக் பண்ணிடுங்க. மறுபடியும் அதை ஒருக்கா ரோல் பண்ணிட்டு இது ஃபுல் நீங்க விட்டுடலாம். அப்ப நம்மளுக்கு ஒரு நூல் மட்டும் ஊசிக்கு மேல இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இதை ரோல் பண்றோம். ரோல் பண்ணிட்டு இந்த லூப்ல இப்ப இதுல நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த லூப்ல இதை விட்டுட்டு பாருங்க, அதை அப்படியே நூல் அதோட எடுத்துக்கிடுறோம். 3 நூல் வந்துருச்சு. மறுபடியும் அதை ரோல் பண்ணிட்டு 3 நூலையுமே விட்டுருங்க. சிங்கிள் நூல் கையில வந்துடும். பாருங்க, ரோல் பண்றோம். இப்ப அந்த லூப்ல போட்டுக்கிடுறோம். மறுபடியும் அதை ரோல் பண்ணி அப்படியே உள்ள எடுத்தா 3 நூல் கிடைக்கும். இதுல மறுபடியும் அதை ரோல் பண்ணிட்டு 3 நூலையும் விட்டுருங்க. அப்படியே ஒரு நூல் மட்டும் நம்ம கையில இருக்கும். இது சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? பாருங்க, ரோல் பண்றோம், இந்த லூப்ல போட்டுக்கிடுறோம், அதை அப்படியே எடுத்துக்கிடுறோம். 3 நூல் வந்துருச்சு. மறுபடியும் அதை ரோல் பண்ணி இந்த 3ஐ அப்படியே விட்டுடுறோம். ஒரு நூல் மட்டும் நம்ம கையில. சரியா? நேற்று உள்ள கிளாஸ் யாருக்காவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம்.